குருவே சரணம். இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நவகிரக நாயகர்களுக்கும் இந்த ஜோதிட மெய்ஞானத்தை அளித்த எனது குருநாதர் கைலாஷி விஜயமோகன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து குருமார்களுக்கும் அகில உலக ஜோதிட பேரவையின் நிறுவனர் அன்பு சகோதரி கிருஷ்ணவேணி அவர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் அன்பு சகோதரிகளுக்கும் இன்றைய கருத்தரங்கின் சார்பாக என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்றேன். இன்னைக்கு நான் பேச எடுத்துட்ட தலைப்பு தனம் தரக்கூடிய தாந்திரிக ரகசியத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். உண்மையிலேயே இது ரகசியம் தான். எத்தனை பேருக்கு இந்த விஷயம் கிடைக்கும் அப்படிங்கறது தெரியாது. அப்படியே கிடைத்தாலும் அதை எத்தனை பேர் பயன்படுத்துவாங்க அப்படிங்கறது தெரியாது. பயன்படுத்தணுங்கிற எண்ணம் இருந்தாலும் அதை முறையாக யார் யார் செய்ய முடியும் அப்படிங்கிறது சிலருக்கு மட்டும்தான் அந்த பிராப்தம் இருக்கும். சோ இத கேட்பதே பிராப்தம், அதை பயன்படுத்த நினைக்கிறது ஒரு பிராப்தம், அதை முழுமையா செய்து முடிப்பது அதை விட பிராப்தம். யாருக்கு இந்த வாய்ப்பு இருக்கோ அப்பொழுதுதான் கிடைக்கும். இன்றைய தினம் பாத்துட்டோம் அப்படின்னா 27/4/2024 இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா சனிக்கிழமை சதுர்த்தி திதி. அங்கேயும் பாத்தீங்கன்னா விநாயகரே வந்துட்டார். தாந்திரிகம் அப்படின்னாலே விநாயகர் தான் முழு முதலா இருப்பார். அவர் வழிபாடு பண்ணாக்க இந்த ஞானம் இந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். சோ இன்னைக்கு அதை பத்தி பேச போறோம். அவரே இன்னைக்கு பிரதானமா யோகியா இருக்கார். சனிக்கிழமை நாளாகவும் இருக்கிறது ஒரு சூட்சமமா அவரே சுட்டி காட்டியிருக்கார். இன்னைக்கு இதை பேசுங்க சரி அப்படின்னு சுட்டி காமிச்சிருக்கார். அதையும் தாண்டி 27/4/2024 கூட்டுத்தொகை பாருங்க. எண்ணியல் படி பாத்தீங்கன்னா 3ஆம் நம்பர். குரு பகவான் பெரும் பணக்காரன். தனத்தை பத்தி இன்னைக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டார். இன்றைய கருத்தரங்கும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்க அனைவருக்கும் தனப்பிராப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நன்னாளாக அமைய போகிறது பிரபஞ்சமே உணர்த்திச்சுன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா கால புருஷனுடைய 2ஆம் இடம். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தனம், குடும்பம், வாக்கு இதை பத்தி சொல்லக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்ல போறோம். அப்போ இந்த 2ஆம் இடம் யாருடைய வீடு? சுக்கிரன். சுக்கிரனால என்னங்க? அழகு, அம்சம் நிறைந்தது, கண்ணை கவரக்கூடிய ஒரு லட்சுமி கடாட்சம், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது சுக்கிரன் சொல்றோம். அப்போ அதே போல அங்கதான் சந்திரன் உச்சமாகிறார். சொல்றோம். அப்ப சந்திரனா என்ன? சந்திரனா மனம். மனமே பணம், பணமே மனம். இப்போ உங்க கையில ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க. அதை பண்ணலாம் இதை பண்ணலாம். அந்த மனசு அழைப்பாயும். மனசு எப்பயும் ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கும். இப்ப உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப மனசு என்ன ஆகும்? ஒரு நல்ல சிந்தனையே வராது. பணம் இருக்கக்கூடிய பட்சத்தில் மனம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப திடீர்னு நீங்க இருக்கீங்க, ஒருத்தர் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறோம். எதிர்பாராம ஒரு பணம் வந்தா அந்த மனம் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அடையுது. அப்போ பணம் வந்தவுடன் எப்படி அந்த மனசு மகிழ்ச்சி அடைகிறதோ அதை போல நீங்க மகிழ்ச்சியா மனச வச்சா கண்டிப்பா பணம் வரும். இது ஒரு தாந்திரிகமான விஷயம் தான். இதை பயன்படுத்தும் பொழுதுதான் பலன் கிடைக்கும். நீங்க செஞ்சு பாருங்க, அவ்வளவு அருமையா அது வேலை செய்யும். அதே போல நம்ம பணம் அப்படின்னாலே மகாலட்சுமி தான் சொல்றோம். ஏன்? காலபுருஷனுடைய 2ஆம் இடம், சுக்கிரனுடைய வீடு, மகாலட்சுமியுடைய அம்சம். அப்போ அதை போல நம்முடைய வாழ்க்கையில் 2ஆம் இடம், தலைங்கிறது முதலிடம், 2ஆம் இடங்கிறது முகம். அப்ப அந்த முகத்துல எந்த ஒரு அலங்காரம் இல்லாம வெறும் விபூதி கூட பூசாம இருந்தோம்னா எப்படி இருக்கும்? அந்த அம்சம் இருக்குமா? லட்சுமி கடாட்சம் இருக்குமா? அப்படி பணம் செய்யணும். அப்போ நெற்றியில் என்ன பண்ணணும்? சந்தனம் அப்படிங்கிறது சுத்தமான சந்தனம். நம்ம மத்த கெமிக்கல் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நான் சந்தனம் வைக்கிறேன்னு சொல்லக்கூடாது. சுத்தமான சந்தன கட்டையில அரைச்சு பயன்படுத்தக்கூடிய சுத்தமான சந்தனத்தை நீங்க தினந்தோறும் நெற்றியில் வைப்பதனால நல்ல தனப்பிராப்தி, பெரும் பணக்காரன் சொல்லக்கூடிய தனப்பிராப்தி உங்களுக்கு கிடைக்கும். அதே போல முகம் எப்பொழுதுமே பெண்கள் எல்லாம் மஞ்சள் பூசி குளிக்கணும். அப்ப என்னன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய அம்சம், சுக்கிரனுடைய விட அந்த அம்சத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்பொழுது தன பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்ததா பாத்துட்டோம் அப்படின்னா 2ஆம் இடம் நல்லா இருந்தா பணம் கிடைக்குமா அப்படின்னா 2ஆம் இடம் நல்லா இருந்தா பணம் கிடைக்கும். ஆனா 3ஆம் இடம் நல்லா இருந்தாதான் அந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்? பணம் எப்படி வாங்குறோம்? நம்ம கையில தானே வாங்குறோம். அப்போ அந்த பணம் பொருளக்கூடிய ஒரு இடம் எதுனா 3ஆம் இடம் தான். நம்ம இதை பாவத் பாவா சொல்லுவோம். 2க்கு 2 லக்னத்துல இருந்து 2ஆம் இடம் பணம், அந்த 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 3ஆம் இடம். அப்ப 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். யாருக்கெல்லாம் 3ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதோ அவர்கள் கையில் பணத்தை தேக்கி வைப்பார்கள். ஒண்ணு இல்ல, ஒரு அக்கௌண்ட்ஸ் கணக்குல சொல்லுவோம், கையிருப்பு எவ்வளவு இருக்கு, மீதம் இறுக்கி பிடித்து வச்சிருப்பது எவ்வளவு சொல்றோமா? கையிருப்புன்னு சொல்றோமா? அப்ப கையில் இறுக்கி பிடித்து வைத்திருப்பதுதான் 3ஆம் இடம். மிச்சம் இருப்பது, நமக்குன்னு இருப்பது, நம்முடைய சேவிங்ஸ் 3ஆம் இடம் சொல்றோம். அப்போ காலபுருஷனுடைய 3ஆம் இடம் என்ன ராசி? காற்று ராசி. அது ஒரு உபய ராசி. அப்படிதான் பணம் வரும் போகும். நிலை இல்லாதது, நிரந்தரம் இல்லாதது. காற்று ராசி. திடீர்னு பணம் வரும், திடீர்னு காணாமலும் போகும். அப்ப பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரிதான் இருக்கு. அப்ப 3ஆம் இடமும் 2ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் அந்த செல்வத்தை நிறுத்தி உங்களுக்கு நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு செல்வ சீமானாக நீங்க கண்டிப்பாக உருவாக முடியும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த 2 பாகங்களும் சரியில்லாமல் இருக்கும் பட்சத்தில் அதை வலுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அடுத்தபடியா பாத்துட்டோம் அப்படின்னா
இப்போ லக்னம் இருக்கு இல்லையா, லக்னத்துக்கு 2ல ஒரு கிரகம், அடுத்தது சந்திரனுக்கு 2ல ஒரு கிரகம், அல்லது சூரியனுக்கு 2ல ஒரு கிரகம். நம்ம விதி மதி கதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதன் அடிப்படையில் இதுல ஏதாவது ஒரு இடத்துலயாவது ஒரு கிரகம் இருக்கணும். ஒரு இடத்தில் ஒரு கிரகம் இருந்தா அந்த வேலையை செய்ய வந்திருக்காருன்னு அர்த்தம். அப்போ லக்னத்துக்கு 2ல இருந்தா அவர் 2ஆம் இடத்து வேலையை கொடுக்கிறார். அங்க இல்லையா, சரி சந்திரனுக்கு 2லயாவது இருக்கணும், அதுவும் இல்லையா சூரியனுக்கு 2லயாவது இருக்கணும். இப்படி ஒரு லக்னம் ராசி சந்திரன் இதுக்கு 2ல ஒரு கிரகமாவது இருக்கும் பொழுது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய வேலையை அந்த கிரகம் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் 6வது நட்சத்திரத்தை இயக்குனீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் பெருகும்னு சொல்லலாம். இயக்குவதுன்னா எப்படிங்க அப்படின்னா அது பல விஷயங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திரத்தை எப்படி இயக்குவது அப்படின்னா நீங்க ஒரு நாள் முழுக்க பேசிட்டே இருக்கலாம். நம்ம வந்து மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்கு. இன்னைக்கு நாள் முழுதுமே பார்த்தாது, இருந்தாலும் குறிப்பிட்டு ஒரு 5 நட்சத்திரங்களுக்கு மட்டும் நம்ம கொடுப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அஸ்வினி நட்சத்திரம் எடுத்துக்கலாம். அப்ப அஸ்வினி நட்சத்திரம் எடுத்தோம்னா அதுக்கு 2வது நட்சத்திரமா வரக்கூடியது பரணி நட்சத்திரம். பரணி அப்படின்னா அதனுடைய உருவம் அடுப்பு. அப்ப என்ன பண்ணலாம், அடுப்பு எரியற மாதிரி அடுப்பினுடைய உருவத்தை இவங்க அடிக்கடி கண்ணுல பாக்கணும். அதே போல அருங்கோண உருவம், இந்த அருங்கோணத்தை வரைந்து வச்சுட்டு இவங்க அடிக்கடி கண்ணுல பாக்குறத பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம ஆட்டு ரோமத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆடை, சரிங்களா. அதே போல முக்கோணம், உதடு, யாக குண்டம், இந்த குண்டம் பெருங்களை நெருப்பு எரியக்கூடிய இடம், இதை அடிக்கடி அவங்க கண்ணுல பாக்கணும். இல்ல ஹோமகுண்டம் படத்துல போய் இவங்க அடிக்கடி கலந்துட்டு வரணும். இதை செய்யும் பொழுது இது உங்களுக்கு 2வது நட்சத்திரம். சோ தனப்பிராப்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஒரு முக்கியமா பண வசூலுக்காக போறாங்க, ஒரு பணம் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வுக்காக போறாங்க அப்படிங்கிறப்போ இந்த விஷயங்களை இவர் பார்த்துட்டு போனார் அப்படின்னா இவருக்கு பொருளாதாரம் மிகவும் சிறப்பாக அமையும். அடுத்ததா பாத்துட்டீங்க அப்படின்னா இவங்க வந்து நெல்லி மரம் இருக்கு இல்லையா, நெல்லிக்காய் மரத்துக்கு தண்ணி ஊத்தலாம். நம்ம ஒண்ணு சொல்லுவோம் என்னன்னா, இப்ப அஸ்வினி நட்சத்திரம்னா அதுக்குரிய மரம் என்னவோ அந்த மரத்தை தானம் கொடுக்கலாம், ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். முதல்ல சூட்சுமத்தை அழகா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஜென்ம நட்சத்திரத்திற்கு உரிய ஒரு மரத்தை தானம் கொடுக்கலாம். ஏன், ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன கொடுக்கும், தேவையில்லாத அலைச்சலை கொடுக்கும். அப்போ ஜென்ம நட்சத்திரத்துக்கு உரிய ஒரு பழத்தையோ ஒரு உணவையோ ஒரு விருட்சத்தையோ தானம் கொடுக்கலாம். ஆனால் 2வது நட்சத்திரம் அப்படிங்கிறது தனத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது. இதை போய் தானம் கொடுக்கலாமா, அப்ப நமக்கு எப்படி தனம் வரும்? அதனால 2வது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் பரணி, பரணிக்குரியது நெல்லிக்காய். அப்ப இதை நீங்க தானம் கொடுக்க கூடாது. நெல்லி மரத்தை வாங்கி வளர்த்துங்க, நெல்லி மரத்துக்கு தண்ணி ஊத்துங்க, நெல்லிக்காயை அதிகமா சாப்பிடுங்க, பயன்படுத்துங்க. அப்ப தானம் கொடுப்பதிலும் எதை கொடுப்பது எதை கொடுக்க கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. எதற்காலும் தானம் கொடுக்கறது போக கூடாது. ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய விஷயங்களை நம்ம தானம் கொடுக்கலாம். 2வது நட்சத்திரத்துக்குரிய விஷயங்கள் 6வது நட்சத்திரத்துக்குரிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். அப்பதானே தினம் நம்ம கிட்ட வந்து சேரும். அப்ப அந்த விஷயங்களை நம்ம அதிகமா பயன்படுத்தணும். அதே போல வெண்தாமரை, ஸ்ரீரங்கம் போர்வை இதெல்லாமே உங்களுக்கு ஒரு வருமானத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அம்சமாக அமையும். அதே போல பரணி நட்சத்திரம் அவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் தான் 2வது நட்சத்திரமா வரும். அப்ப அவங்க என்ன பண்ணலாம், கத்தி, வாளு, அதே போல நெகம் வெட்டி, இந்த சவர கத்தி இதெல்லாம் அடிக்கடி கண்ணுல பாக்கணும். ஒரு பேக்கெட்ல கூட நெல் கட்டுறப்பே வச்சுக்கலாம். ஏன்னா அது கிருத்திகை நட்சத்திரத்துடைய ஒரு உருவம், அதனால அவங்க அடிக்கடி பயன்படுத்தலாம். அதே போல மயில் பாக்குறது, மயில் ரகத்தனோட வச்சுக்கிறது, தேர், இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்திக்கலாம். அப்ப இவங்களுக்குரிய மரம் வந்து அத்திமரம். அத்திமரம், அத்தி பழத்தை இவங்க சாப்பிடலாம். அத்தி மரத்துக்கு தண்ணி ஊத்தலாம். அப்ப அத்திவரத கோயில் எல்லாம் போலாம், அங்க வந்து தண்ணி ஊத்தி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். அப்ப இவங்க எந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு யோசனை பண்ணலாம், அதாவது பேலஸ் மாதிரி பெரிய ஒரு ரிச்சான ஹோட்டல், அரண்மனை அர்த்தம். என்ன இடம், கார்த்திகை நட்சத்திரக்குரிய இடம் அரண்மனை. அப்ப பேலஸ் மாதிரி ரிச்சான ஹோட்டல் உட்கார்ந்து ஒரு விஷயத்த பேசி முடிவு பண்ணாங்கன்னா அவருக்கு பணம் வரும். இதே போல அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உரிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா தபால் பெட்டி, தபால் ஆபீஸ் எல்லாம் வரும். சோ அங்க போயிட்டு ஒரு விஷயத்த பேசணும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல உட்கார்ந்து வருமானம் சார்ந்த நிகழ்வை பேசும் பொழுது வருமானம் அவருக்கு கிடைக்கும். அது மாதிரி நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். அடுத்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா மிருகசீரிஷம் 2வது நட்சத்திரம். அப்புறம் மிருகசீரிஷம் நமக்கே தெரியும், மானுடைய கொம்பு, மானுடைய தலை சொல்லுவோம். நம்ம இதெல்லாம் வச்சோம்னா பெரிய இஷ்யூ ஆயிடும். சோ என்ன பண்ணலாம், 3 கண் பயன்படுத்தலாம். அப்போ 3 கண்ணுங்கிறது இதுல இருக்கு, தேங்காயுடைய 3 கண் இருக்கு இல்லையா. அப்ப அந்த தேங்காயுடைய மூடியில அந்த 3 கண் இருக்கிறத எடுத்து நம்ம டேபிள்ல பேனாஸ்டா இந்த மாதிரி பயன்படுத்தலாம். அது கண்ணுல வந்து அடிக்கடி படுவதை போல நீங்க பயன்படுத்தலாம். இப்படி நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான தன வரவை ஏற்படுத்தி கொடுக்கிற மாதிரி கண்டிப்பாக அமையும். அதே போல மாம்பழம், பேரிச்சம்பழத்துடைய மரம், பப்பாளி, பந்து, எந்த மாதிரியான பந்தா இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து மிருகசீரிஷத்தினுடைய உங்களுக்கு அம்சம். இதை வந்து ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது பொருளாதாரம் பெருகும். அதே போல மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா வீட்டினுடைய தரை தான் வந்து யோகமான இடம். அப்ப இவங்க என்ன பண்ணலாம்னா வீட்டினுடைய தரை பகுதியில் உட்காரணும். இவங்க சோஃபாலயோ பெட்லயோ உட்கார்ந்து முடிவெடுக்க கூடாது. வீட்டோட தரையில உட்கார்ந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறாங்க, முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயம் அவருக்கு சாதகமாகவும் பொருளாதாரத்தை அளிக்கக்கூடிய ஒரு அம்சமாகவும் அமையும். அப்ப ஒவ்வொரு நட்சத்திரம் பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கும் பொழுது அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அதே போல நம்ம 5ஆம் இடத்துல ஒரு நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் இது பூர நட்சத்திரம். பூரம் அப்படின்னா என்னன்னா கர்ப்பம் அப்படிங்கறதுதான் பூரம் சொல்லப்படுது. அதனாலதான் கர்ப்பத்தை தடவி போடக்கூடிய பாவாடைன்னு சொல்லுவாங்க. அது ஆண்கள் கட்டக்கூடிய வேட்டி, பூநூல், இந்த விஷயம் எல்லாமே கர்ப்பம் தச்சதை போன்று இருக்கக்கூடிய பலாப்பழம், இது எல்லாமே பூரத்துடைய அம்சமா சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப இந்த விஷயங்களை இவங்க பயன்படுத்தலாம், பார்க்கலாம். அப்ப என்ன ரொம்ப சிறப்பானதா இருக்கும். அதனாலதான் ஆண்டாள் பெண் குழந்தைகள் எல்லாமே பூரம் தான். அப்ப ஆண்டாளுடைய நட்சத்திரமே பூரமா தான் வரும். சோ இந்த நட்சத்திரங்களை இவங்க பயன்படுத்தும் போது ரொம்ப சிறப்பா இருக்கும். விசிட்டிங் கார்டு, அடையாள அட்டை, இது எல்லாமே பூர நட்சத்திரம் தான். சோ இந்த விஷயங்களை இவங்க அதிகமா பயன்படுத்தலாம். அடுத்து லாஸ்டா உத்திரட்டாதி நட்சத்திரம். அவங்க என்ன பண்ணலாம், ரேவதி நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணணும். அப்ப ரேவதி நட்சத்திரம் என்ன, கப்பல், ஓடம், படகு, மீன், மீனவர்கள், இது சார்ந்த விஷயம் எல்லாமே. மீன் தூண்டில் எல்லாம் கூட வீட்டுல ஒண்ணு வச்சுக்கலாம். வீட்டுல சின்ன கப்பல் மாதிரி கூட இவங்க வைக்கலாம். இதை வைக்கும் பொழுது பணம், பொருளாதாரங்கிற விஷயம் இவங்களுக்கு அதிகமாகும். அதே போல 12ஆம் இடம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பாதம் இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம், ருத்ர பாதம், இதெல்லாமே இவங்க வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது இவங்களுக்கு பொருளாதார பிராப்தி கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதே போல இவங்களுக்கு வந்து ரேவதி நட்சத்திரம் 2வது நட்சத்திரம் சொன்னோமா, அப்ப ரேவதிங்கிறது புதனுடைய நட்சத்திரமா, அப்போ பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய செடி கொடிகள், இந்த கொடிகள் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய இடத்துல அதிகமா பயன்படுத்தலாம். இவங்களுடைய இடம் அப்படிங்கிறது பூங்கா, நந்தவனங்கள். அப்ப நந்தவனத்துல உட்கார்ந்து ஒரு விஷயத்த முடிவெடுக்கணும். அப்ப அந்த இடம் என்ன ஆகும், உங்களுக்கு அந்த விஷயம் சக்சஸ் ஆக முடியும். ஓகே, இப்ப இதையெல்லாம் தாண்டி பார்த்தோம்னா 12ல தாங்க சுக்கிரன் உச்சமடைறாரு. 12ல தான் சுக்கிரன். அப்ப சுக்கிரன் நல்லா இருந்தாதான் பொருளாதாரம் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப 12ன்னு சொல்லக்கூடிய கால் பாதத்தில் போடக்கூடிய செருப்பு விலை உயர்ந்த செருப்பா இருக்கணும். செருப்பு பிஞ்சுதுன்னா அதை திருப்பி தைத்து பயன்படுத்த கூடாது. அது தேய்ந்து போச்சுன்னா திருப்ப பயன்படுத்த கூடாது. நீங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கு, இக்கட்டான சூழ்நிலை இருக்குன்னா உடனடியா செருப்பை தூக்கி வச்சு புது செருப்பு மாத்துங்க. அதுல கணக்கே பாக்காதீங்க, விலை உயர்ந்த செருப்பை வாங்கி போட்டு பாருங்க. கண்டிப்பாக அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் உங்களை தேடி வந்தே தீரும். அதே போல இப்ப வந்து தங்கத்துல கொலுசு வந்துருச்சு, அதுவாக நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இப்ப கவரிங்ல எல்லாம் நிறைய போறாங்க, அழகுக்காக போறாங்க. முதல்ல கொலுசுங்கிறது என்ன, வெள்ளி, அது சுக்கிரனுடைய அம்சம். சுக்கிரன் 12தான் உச்சமாகிறார். அப்போ காலில் வெள்ளி கொலுசு, வெள்ளி மெட்டி போடணும். அதை போடும் பொழுது பொருளாதாரம் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். அடுத்த விஷயம் பாத்தோம்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அபிஜித் நேரம். அபிஜித் அப்படின்னாலே மென்மேலும் வளரும் அப்படின்னு அர்த்தம். அப்ப வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அபிஜித் நேரத்துல திருநங்கை அவங்களுக்கு வந்து உணவு கொடுத்து, அவங்களுக்கு வீட்டுல உணவு கொடுத்து அவங்களை ரொம்ப திருப்திப்படுத்தி அவங்க கையால நீங்க ஒரு ரூபாய் நோட்டை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா செல்வம் பெருகும். ஏன், திருநங்கை அப்படிங்கிறது புதனுடைய அம்சம். நான் இப்பதான் சொன்னேன், 3ஆம் இடம் கையை இருத்தி வைக்கும், பணத்தை இருத்தி பிடிக்க வைக்கும். அப்ப புதன்கிறது என்ன, 3ஆம் இடம் தானே. அப்ப அவங்க கையிலிருந்து நம்ம பணத்தை வாங்கும் பொழுது பண ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதே போல இன்னொரு முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, மேசராசிக்காரங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், 2ஆம் இடம் ரிஷப வீடா வரும். சோ அவங்க என்ன பண்ணலாம், மகாலட்சுமி கோயிலுக்கு, மேஷம் கன்னி இவங்க 2 பேருமே வெள்ளிக்கிழமைக்கு மகாலட்சுமி கோயிலுக்கு போலாம். ரிஷபம் சிம்மம் இந்த ராசிக்காரங்க புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணலாம். அதே போல மிதுன ராசிக்காரங்க திங்கட்கிழமை அம்பாள் கோயிலுக்கும், கடக ராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவன் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. மீனம் துலாம் இவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன் வழிபாடு எடுத்துக்கும் பொழுது தனப்பிராப்தி கண்டிப்பாக அதிகரிக்கும். அடுத்து முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா மகரத்துக்கு பைரவர் வழிபாடு சனிக்கிழமை. கும்பம் விருட்சகம் இவங்களுக்கு குருதட்சணாமூர்த்தி குருமாருடைய வழிபாடு, குருமார் யாராவது இருக்காங்கன்னா அவங்க போய் அதை நீங்க பாத்துட்டு வந்தாலே போதும், கண்டிப்பாக பொருளாதாரம் உயரும். அடுத்து இப்ப நம்ம டேவோட லைஃப், ஒரு நாள் நம்ம தூங்கி எழுந்துச்சுன்னா என்ன பண்ணோம், சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதை நம்ம மாத்திக் கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். இதை நிறைய பேர் பயன்படுத்தி கண்டிப்பா நான் மாற்றம் அடைஞ்சிருக்கேங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த விஷயங்கள் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால யாரெல்லாம் நம்பிக்கையோட பயன்படுத்துறீங்களோ பயன்படுத்தி நல்ல தன பிராப்தி பெறுங்க. நம்ம காலையில தூங்கி எழுந்த உடனே என்ன பண்ணுவோம், எழுந்த உடனே நம்ம ரொட்டீன் ஒர்க்கா பார்க்க போயிடும். பட் தூங்கி எழுந்த உடனேயே நம்ம 2 கைகளையும் சேர்த்து இப்படி சேர்த்து பார்க்கணும். அப்ப இந்த கையில இருக்கிற இந்த ஒரு ஓரையும் இந்த ஓரையும் சேர்த்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிறை போன்ற வடிவம் தெரியும். சரிங்களா? இந்த பிறை வடிவம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உள்ளங்கையில இந்த பிறை பாக்குறப்ப சந்திரனா, அது குரு ரேகையா வரும். அப்ப குரு சந்திரன் அங்க இருக்கிறார். அப்ப குரு சந்திரனை காலையில பார்க்கும் பொழுது அது கஜகேசரி யோகமாக செயல்படும். சரிங்களா? அதுல வந்து உத்தாள மகரிஷி அப்படிங்கிற முனிவர் தான் நம்ம அந்த குருவா அங்க பாக்குறோம். அதாவது பாத்தீங்கன்னா அவர் தான் வந்துட்டு நம்ம சுக்கிரனுக்குரிய ஜேஷ்டா தேவி இருக்காங்க இல்லையா, அவங்களை திருமணம் செய்தவர் யாருன்னா உத்தாள மகரிஷி முனிவர் தான் பண்ணினார். அவங்களுடைய அகோரமான தோற்றமா இருக்கும். இவங்களை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. அப்ப நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லி உத்தாள மகரிஷி திருமணம் பண்ணிக்குவார். அவர் சுக்கிரன் அப்படிங்கிற அம்சமே ஜேஷ்டா தேவி தான். கர்ணத்துல பாத்திருப்பீங்க, தைத்துளை கர்ணத்துடைய அதிபதி ஜேஷ்டா தேவி, அவருடைய கனவு தான் உத்தாள மகரிஷி. அவங்களை கும்பிட்டாதான் பொருளாதாரமே பெருகும். கழுதை படத்தை வச்சு என்னை பார் யோகம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ ஜேஷ்டா தேவியுடைய வாகனம் கழுதை.
புரியுதுங்களா? இப்ப புரியுதா ஏன் கழுதையை பார்த்தா பணம் வருதுன்னா அது சுக்கிரனோட அம்சம், அதனாலதான் அப்படி வருது. அப்ப என்ன பண்ணணும், காலையில் எழுந்தோம் 2 கைகளையும் சேர்த்து இந்த 2 வரையும் சேர்த்து பிறை மாதிரி இருக்கிற விடயத்தை பார்த்து உத்தாள மகிழ்ச்சியே போற்றுன்னு சொல்லணும். அப்படி சொல்லும் போது அது குருச்சந்திர யோகமா கஜகேஸ்வரி யோகம் செயல்படும். 1. 2வது விஷயம், நீங்க ஃபர்ஸ்ட் இதை பண்ணிட்டீங்களா? 2வது, காலையில எழுந்த உடனே டீ காஃபி குடிக்காதீங்க. டீங்கிறத பாத்தீங்கன்னா அங்க ராகு வந்துருவாரு, காஃபிங்கிறது கேது வந்துருவாரு. எழுந்தவன உள்ளுக்குள்ள ராகு கேதுவை போட்டா அன்னைக்கு நாள் எப்படிங்க இருக்கும்? எழுந்தவன தண்ணி குடிங்க, அதுதான் சந்திரன், குளிர்ச்சியான தண்ணி சந்திரன். அங்கதாங்க குரு உச்சமாகிறாரு, பொருளாதாரக்காரன் அதுதானே, பெரும் பணக்காரன். அப்போ தண்ணிய குடிச்சீங்கன்னா என்ன ஆகும், பண பிராப்தி முதல் அன்னைக்கு டே ஃபுல்லுவே பிளசண்டா உங்களுக்கு இருக்கும். அடுத்த விஷயம், குளிக்க போறீங்க இல்லையா? குளிக்க போற தண்ணியில கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள், பச்சை கற்பூரம், கல்லுப்பு இதெல்லாம் போட்டு அந்த தண்ணியில குளிக்கலாம். ஒண்ணுல இவ்வளவு தூரம் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போய் ராமேஸ்வர கடலையும் திருச்செந்தூர் கடலையும் குளிக்கிறோம். கடல்ல குளிக்கிற தாற்பயம் என்ன? உப்பு தண்ணி. உப்பு தண்ணியில குளிக்கும் பொழுது தோஷங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும். நம்ம அங்க போக முடியாத பட்சத்துல டெய்லியும் குளிக்கக்கூடிய தண்ணியில 2 கல்லுப்பு போட்டு அதுல குளிக்கும் பொழுது உங்களுடைய தோஷங்கள் எல்லாமே தீர்ந்து போகும். ஓகே, குளிச்சதுக்கு பிறகு நீங்க உடல் தோட்டுவீங்க இல்லையா? அப்போ முதலாக முதுகைத்தான் துடைக்க வேண்டும். ஏன்னா சந்திரன்கிறது ரொம்ப பிளசண்டான கிரகம். அப்ப எங்க முதல்ல ஈரம் உலருதோ அங்க என்ன சொல்றது, மூத்த தேவின்னு சொல்லக்கூடிய ஜேஷ்டா தேவி வந்து உட்கார்ந்துருவாங்க. அப்போ நம்ம முகத்தை தொடச்சுன்னா முகத்திலேயே மூதேவி உட்கார்ந்துச்சு சொல்லுவாங்க. அப்போ முதல் முகத்தை துடைக்க கூடாது. முதுகை துடைக்கும் பொழுது நமக்கு தெரியாது, பின்னாடிதான் இருக்கும். அப்போ முதல்ல முதுகை தொடச்சிட்டு அப்புறமா தான் முகத்தை துடைக்கணும். சோ இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, காலையில நீங்க குடிக்கிறீங்க இல்லையா, உள்ள குடிக்கக்கூடிய தண்ணியில கூட ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது இன்னும் குருவினுடைய அம்சம் சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல கல்வி ஞானம் என்ன, எந்த மாதிரி தண்ணி குடிக்கணும், உத்தியோகத்துல வளர்ச்சி வேணும்னா நம்ம எந்த மாதிரி குடிக்கணும், செல்வ வளம் பெருகுனா எந்த மாதிரி குடிக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம இன்னொரு பதிவுல பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் வந்தாச்சு இல்லையா? அடுத்து என்ன பண்ண போறோம், ஃப்ரெஷ் அப் ஆகிறப்ப நம்ம நெத்திதான் 2ஆம் இடம் சொல்லிட்டோம். அப்ப நெத்தியில என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக சந்தனம் போட்டு வைங்க. அது சுக்கிரனுடைய அம்சம். உங்க முகத்தை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். மனமே பணம், பணமே மனம் சொல்லிட்டோம். அதனால மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். பணம் உங்ககிட்ட கண்டிப்பா வந்து சேரும். அதனால எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது பணம் கண்டிப்பாக உங்களை தேடி வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, அந்த ஜேஷ்டாதேவியுடைய வழிபாடு முக்கியமா பாத்தீங்கன்னா அது அடுத்து வரும். 786 நம்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொதுவா சொல்லுவாங்க 786 நம்பர் வச்சா பணம் சேரும்னு. எல்லாத்துக்குமே வச்சா சேர்ந்துருமா? கிடையாது, ஒரு சிலருக்கு தான் சேரும். அந்த அமைப்பு யாருக்கு இருக்கு? ராகுவினுடைய நட்சத்திரங்களான சுவாதி, சதயம் சொல்லக்கூடிய திருவாதிரை, இந்த நட்சத்திரக்காரங்க மட்டும்தான் 786 வந்து பயன்படுத்தணும். அந்த பணத்தை அவங்க வச்சீங்கன்னா பணம் கண்டிப்பாக சேரும், பொருளாதாரத்தை நிறைய கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாம பணத்தை வந்து நீங்க கல்லாப்பட்டியில வைக்கிறீங்க இல்லையா? எதுல வைப்பீங்க? சில்வர்ல ஸ்டீல் பாக்ஸ் வச்சிருப்பீங்க, இல்ல பீரோல, துணி கடியில எல்லா பக்கம் வச்சிருப்பீங்க. இப்ப உங்களுக்குன்னு ஒரு பெட்ரூம் இருக்கு, சோ நீங்க அங்க வந்து ஸ்டே பண்றீங்க. சமையலுக்குன்னு ஒரு அறை இருக்கு, அது போல பணம் வைப்பதற்குன்னு ஒரு அறை இருக்கணுங்க. அதுக்குன்னு ஒரு இடமாவது ஒதுக்கி இருக்கணும். அப்ப இந்த பணம் வந்து உட்காரும். எனக்கு இடமே இல்லைங்கிற அது வெளியே போயிடும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், பணம் வைக்கிறதுக்குன்னு ஒரு பாக்ஸ், இது கேஷ் பாக்ஸ் வைக்கணும். அப்போ வைக்கும் பொழுது என்னுடைய இடம் அப்படின்னு உரிமையா வந்து அந்த செல்வ செழிப்பு உங்க வீட்டுல உட்காரும். அந்த இடம் எப்படி இருக்கணும், ரொம்ப மனம் கமழ மாதிரி இருக்கணும். அங்க பச்சை கற்பூரம் இருக்கணும், சோம்பு போட்டு வச்சிருக்கலாம், கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மனம் கமழக்கூடிய விஷயங்கள் அங்க வைக்கும் பொழுது கண்டிப்பாக பணம் உயரும். குறிப்பா என்ன பண்ணணும்னா, பணத்தை நீங்க சாதாரணமா வைக்க கூடாது. பணத்தை எப்படி வைக்கணும், சுருட்டி வைக்கணும். நல்லா பணத்தை ரோல் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, ரோல் பண்ணிருக்கோமா அப்ப என்ன ஆகும், அந்த பணம் ரோலிங் ஆகி திருப்பி வந்துட்டே இருக்கும். அந்த இடத்துல புது பணத்தை வைக்கணும். பேங்க்ல இருந்து வருது இல்லையா புது பணம், அதை வைக்கும் பொழுது அந்த புது பணத்துல ஒரு நல்ல விதமான ஒரு மனம் அடிக்கும். அந்த மனத்துக்கு ரொம்ப சிறப்பா நிறைய பணம் சேகரிக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். நீங்க தினமும் எடுக்கிற பணத்தை திருப்பி அங்க வைக்கணும், எடுக்கணும். தினந்தோறும் புழங்கக்கூடிய பணத்தை வச்சு எடுக்கணும். அப்பதான் பணம் சேரும். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த பணத்தை எதுல வைக்கலாம் அப்படின்னா, அதாவது தேக்கு மரம் இருக்கு இல்லையா, அதுல வைக்கணும். தேக்கு மரத்தில் வைத்தால் அது தேக்கி வைக்கும் என்பதே பொருள். அதனால தேக்கு மரத்துல பணத்தை வச்சீங்கன்னா அது அபரிவிதமாக வளரும். என்னால தேக்கு மரம்லாம் வைக்க முடியாதுங்க அப்படின்னா, தேக்கு மரம் துண்டு ஒரு பீஸாவது கல்லாப்பட்டியில போடுவீங்க. அதுவும் முடியலையா, ஒரு மஞ்சள் பயிர் வைங்க. அன்னைக்கெல்லாம் பாருங்க, காடு வித்த காசு, கரும்பு வித்த காசுன்னு பூராமே மஞ்சள் பயிர் தான் கொண்டு வந்தாங்க. கத்தியா பணம் இருந்துச்சு. இன்னைக்கு பொருளாதாரம் எப்படி போயிட்டு இருக்குது? மஞ்சள் பைங்கிறத கீழே நினைக்க கூடாது. குருவினுடைய அம்சம், அங்க பணம் எப்பவுமே அதிகமாக சேரும். அதனால மஞ்சள் பையில பணம் போட்டு சேர்த்து வைங்க. கண்டிப்பாக பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு விருத்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது குறிப்பா இன்னொரு விஷயம் பாருங்க, நம்ம எல்லாம் பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டோம். அதனாலதான் நீங்க பொருளாதார தட்டுப்பாடு விஷயம் நமக்கு வந்துருச்சு. அந்த காலத்துல பாருங்க, பாட்டி சுருக்கு பையில போட்டு காசு வச்சிருப்பாங்க. எப்ப கெட்டாலும் காசு இருக்கும். சுருக்கு பையில போட்டு சுருக்குனீங்கன்னா பணம் வெளியே போகாதுங்க. இன்னைக்கு சுருக்கு பை வச்சிருக்கோமா, பர்ஸுக்கு ஜிப்பே இல்ல. பர்ஸ் பாருங்க, லேடிஸ் பர்ஸ்ல கீழே ஓபன் இருக்கும், ஜென்ட்ஸ் பர்ஸ்ல மேல க்ளோஸாவே இருக்காது. அப்ப பர்ஸ்ல ஓபனா இருக்கும்போது வரவும் செய்யும், போகவும் செய்யும்.
செய்யும். ஆனா சுருக்கு பையில வருங்க சுருக்கி போட்டு பாட்டி சொருகுனாங்கன்னா அவங்க எடுத்தாதான் பிரிக்க முடியும். அதே போல சுருக்கு பையில போட்டா அந்த பணம் சுருக்கி வைக்கப்படும், அனாவசியமான செலவுகள் தடுக்கப்படும். அதனால சுருக்கு பையை வீட்டுல பயன்படுத்துங்க. அதே போல ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் அந்த சுருக்கு பை என்ன நிறத்துல பயன்படுத்தினா பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அது நம்ம ஒவ்வொருத்தரையும் சுய ஜாதகத்தோட அடிப்படையில சொல்ல முடியும். சோ அந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு எந்த கிரகம் நல்ல சிறப்பா கொடுக்கும், பொருளாதாரத்தை விருத்தி கொடுக்குமோ அதுக்கு தகுந்தாக வந்து சுருக்கு பையை நீங்க பயன்படுத்துறது சிறப்பானதாக இருக்கும். அதே போல குபேரனுக்கு உரியது பாத்தீங்கன்னா பச்சை பயிர், அந்த பச்சை நிற போட்டு சோ நீங்க அந்த விஷயத்தை அதிகமாக பயன்படுத்தும் பொழுது சிறப்பா இருக்கும். குபேரனுடைய திசையே வடக்கு திசை தான். சோ பீரோ பணம் வைக்கிற எல்லாமே நீங்க வடக்கு திசையில கூட அதிகமாக வைத்து பயன்படுத்தலாம். அதே போல நீங்க வைரம் தங்கம் வெள்ளி நீங்க பயன்படுத்தின நகைகள் எல்லாமே உங்களுடைய மகளுக்கோ இல்ல வேற யாராவதுக்கோ கொடுக்கணும்னா உங்க காலத்துக்கு பிறகுதான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். உங்க காலம் இருக்கும் பொழுதே அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய தன விருத்தி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அதே போல இந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சோட சக்கலை நேரம், நம்ம இதோட கடைசி பதிவு முடிச்சுக்கலாம். நிறைய பேர் பேசுங்க இருக்கிறாங்க, கடைசி பதிவு முடிச்சுக்கலாம். சோட சக்கலை நேரம் இருக்கு. அதாவது நார்த் இந்தியன்ஸ் பீப்புளா பாத்தீங்கன்னா அமாவாசை முடிகிற ஓரத்துல ஒரு விசேஷ வழிபாடு பண்ணுவாங்க. அவ்வளவு சிறப்பான பூஜையா இருக்கும். நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. அமாவாசை கோயிலுக்கு போவோம், அப்படி விட்டுருவோம். ஆனா அமாவாசை முடிகிற நேரத்துல சோடசக்கலை நேரம் இருக்கும். நினைத்தவை நினைத்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அம்சமான அந்த சோடசக்கலை நேரம். அதுக்கு அடுத்த 1.5 மணி நேரம் நடக்கும். அந்த சோடசக்கலை நேரத்துல சரியா 1 நிமிஷம் மட்டும்தான் அந்த ஒரு இறைவனுடைய அருள் உங்க மேல இருக்கும். அந்த நேரத்துல தியானத்துல இருந்து நீங்க என்ன கேட்கறீங்களோ கிடைக்கும். கேட்டா கிடைக்குமா, என்ன கேட்டாலும் கிடைக்குமா, கிடையாது நீ என்ன வேணா கேளு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். தொடர்ச்சியாக அந்த சோடசக்கலை நேரத்துல நீங்க தியானம் இருந்து வடக்கு நோக்கி ஒரு தீபம் ஏற்றி அந்த தியானத்துல இருந்து நீங்க வழிபாட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும். ஏன்னா பாருங்க எல்லா நிறைய அவங்ககிட்ட தான் போகுது. பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கு. அப்ப அந்த மாதிரி பொருளாதார செழிப்பு மட்டும் இல்லாம உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ, வீடு கட்டணும், கார் வாங்கணும், கோடீஸ்வரர் ஆகணும், நல்ல செட்டில் லைஃப் வேணும், குழந்தை பாக்கியம் வேணும், திருமண பாக்கியம், நீங்க என்ன வேண்டுதல் வேணா வைக்கலாம். பட் அது என்ன பண்ணணும், சோடசக்கலை நேரத்தில் பயன்படுத்தும் பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே வாரி வழங்கி கொடுக்கும். எனவே இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே தனம் தரக்கூடிய இந்த சூட்சுமங்களை பயன்படுத்தி இதை காதோட கேட்டு பார்வையாக கடந்து செல்வர்கள் செல்லலாம். ஆனால் பயன்படுத்துபவர்களுக்கு மட்டுமே அது ரகசியமாக இருக்கும். எனவே பயன்படுத்துங்கள். இந்த தாந்திரிக விஷயத்தோடு நல்ல தன பிராப்தி பெற்று வாழ்வாங்க வாழ இறையருளும் குருவருளும் துணையாய் நிற்கட்டும். வாழ்க வளமுடன். உங்கள் கோவை ரேவதி. என்னுடைய தொலைபேசி எண் 9791408773. வாழ்க வளமுடன்.